ஹாய் விவர்ஸ், 34 சைஸ் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட ரெடி அளவு டாட்டுக்கு 1 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தைகளுக்கு 2 இன்ச்சு. ப்ளவுஸோட உயரத்தில் ஒரு மார்க்கு, பேக் நெக்கில் ஒரு மார்க்கு, ஆம்ஹோலில் ஒரு மார்க் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ அவங்களுக்கு கழுத்து 3 இன்ச்சு, ஷோல்டர் 2.25 இன்ச்சு, பேக் நெக்குக்கும் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு எடுத்தாச்சா, அதில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோலில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு டேப் வச்சு அதில் 2ஆம் அடித்து வர்றதான் அவங்களோட கர்வோட அளவு. இப்போ ஆம்ஹோல் கர்வை வந்து அவங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். 8.25 இருக்குது. அந்த 8.25ல் ஒரு மார்க் பண்ணி ஆம்ஹோல் கர்வ் நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு போட்டு அதுங்களுக்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ப்ளவுஸோட பேக் நெக்கு நம்ம எந்த நெக்கு போடுறோங்கிறத நம்ம வரையில பிளாங்காக விட்டுருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு 3 ப்ளவுஸ்லையுமே நெக்கு கொஞ்சம் டிசைனாக கிட்டிருந்தாங்க. அதனால் அதை அப்படியே பிளாங்காக விட்டு நம்ம கட் பண்ணிடுறோம். பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 3 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி 1 நார்மல் ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸாக நார்மல் ப்ளவுஸ் துணியை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு லைனிங் ப்ளவுஸ்க்கு 1/2 இன்ச்சு விட்டால் போதும் அடித்து திருப்புறதுக்கு. இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்து ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்லீவோட உயரம் ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் கர்வ் வரையணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணிடுவோம். மூணு ஸ்லீவும் ஒரே நேரத்தில் ஒன்றா கட் பண்ணியாச்சு. இது 3மே ஒருத்தங்களுக்குங்கிறதுனால ஒரே நேரத்தில் கட் பண்ணிட்டோம். இது வேறு அளவு இருந்தால் ஒரே நேரத்தில் நம்ம போட்டு கட் பண்ண முடியாது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. கைக்குழி குடஞ்சதை மட்டும் அது ஃபஸ்ட்டு 2 துணி முன்பக்கம் வரும்ல ஸ்லீவில், அதை மட்டும் எடுத்து கட் பண்ணிடுவோம். கைக்குழி வரைஞ்சோம்ல, அதை மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அர்க்காட் பண்ணி வச்சிடும். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து பேக் பார்ட்டை போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறோம். கிராஸ்க்கு அப்படி தான் பண்ணணும். கிராஸில் வெட்டுறதுனால அப்படி போட்டாச்சு. போட்டு லைனிங் வெட்டினோம்ல, அதில் ஒரு பார்ட்டை எடுத்து போட்டு ஆம்ஹோல் அளவு, உயரம், சைடு அளவு எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட உயரம் நம்மளுக்கு தெரியணும்னா ப்ளவுஸோட உயரத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டு அவங்களுக்கு 13 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ கழுத்து 3 இன்ச்சு, கழுத்து 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி உயரத்தை மார்க் பண்ணி எடுத்து அதில் லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் 2 சைடும், பேக் சைடு 2 சைடும் 2 இன்ச்சும் மார்க் பண்ணி கிராஸ் போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு லைன் போட்டு கட் பண்ணிடலாம். இதுதான் கிராஸ் கட்டு. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. 3 ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் ஓவர். இப்போ அந்த லைனிங்கெல்லாம் போட்டு மெயின் கிளாத்தில் வெட்ட போகிறோம். லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் கட் பண்ணிட்டோம்ல, அந்த லைனிங்கை போட்டு மெயின் கிளாத்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிடணும். ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். இது பேக் நெக்கு டிசைன் நெக்கு கிட்டதான் டிசைன் நெக்கும் நான் போடுறேன். உங்களுக்கு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு லைனிங் ப்ளவுஸு, அதையும் லைனிங்கை போட்டு வெட்டின லைனிங்கை போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம வெட்டின லைனிங்கை போட்டு அந்த அளவில் கட் பண்ணணும்.
கிராஸில் போட்டு வெட்டினோம்னா லைனிங்லேயும் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறப்ப லைனிங்கும் கிராஸில் போட்டு தான் கட் பண்ணணும். லைனிங் கிராஸில் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் போட்டு ஸ்ட்ரைட்டில் போட்டு கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது. கட் பண்ணியாச்சு. ஸ்லீவும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் பாருங்கள்.